பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யாருமே கண்டுக்கிறாம இருந்தா எப்படியா? அன்னை தன்னுடைய பரிசோதனை சாலையில ரொம்ப பிஸியா இருக்காரு. வேற யார்? அண்ணன் சீமான் அவர்கள். சீமான் என்ன பேசுறாரு, என்ன பிரச்சாரம் பண்ணாரு, எந்த தொகுதியில எதை பேசினார், எந்த தொகுதியினுடைய நிறை குறைகளை பற்றி எல்லாம் பேசினார் என்று ஏதாவது பேசுங்கப்பா, பேசுங்க. மற்ற யூடியூப்களில் எல்லாத்துலேயும் சமூக வலைதளங்களில் பேசுங்க. இல்லாட்டினா பாவம் மென்டலாகி யாரையாவது கடிச்சு வச்சுட்டு போறாரு அந்த ஆளு. வேற யார்? அண்ணன் சீமான் அவர்கள் லேபரட்டரியில் நிற்கிறாரு. 234 எலிகள், தவளைகள், குரங்குகள்லாம் கிடைச்சிருக்கு. அவற்றை வைத்து ஆராய்ச்சியில் பிஸியாக இருக்காரு. இந்த தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்றுவது அப்படிங்கிறதுக்காக ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எலிகள் தவளைகளை அறுத்து தான் முதல்ல அதை பார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுகளுக்கு மருந்து கொடுத்து செக் பண்ணிட்டு தான் அப்புறம் மனிதனுக்கு மருந்து கொடுக்குறது. அதனால எலிகள் தவளைகள் மிக அவசியம். அவற்றை இருப்பாங்க. நான்லாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு, அழகப்பர் கலைக்கல்லூரியில் படித்தேன். நாங்கள் தினமும் தவளையாக இருப்போம், அறுத்த ஆராய்ச்சி பண்ணுவோம். அதே மாதிரி அண்ணனுக்கு ஒரு 234 தவளைகள் என்று சொல்லலாம், எலிகள் என்று சொல்லலாம், ஆராய்ச்சிக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கல. நாமளும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்தால் எப்படி என்பதற்காகத்தான் இந்த காணொளி. அண்ணன் ரொம்ப, அதாவது இந்த உலகமே கண்டு அதிசயிக்கின்ற அளவில் அண்ணன் அவர்கள் சில கொள்கை திட்டங்களை போட்டிருக்காரு. அதை அந்த யூடியூப் பேனர்ல போட்டுக்கிட்டே வர்றாங்க அவங்க எல்லாரும். ஒவ்வொரு தொகுதியிலும் பிரச்சாரம் நடக்கிறது. மேடை போட்டு ஒரே ஆள் நின்று நாவரெல்லாம் கத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வேட்பாளர்கள். முச்சந்தியில மேடை போட்டு கத்துனா ஆட்சியை பிடிச்சிடலாமா, ஜெயிச்சிடலாமா, அது வேறு விஷயம். சரி, ஏன் நாம் ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கார் அண்ணன் அப்படின்னு சொன்னோம்னா, மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை எல்லாம் செஞ்சிருக்காரு அண்ணன், செஞ்சுக்கிட்டு வர்றாரு. ஏன் எதற்கு என்று கேட்காமல், எதிர்த்து பேச தெரியாமல், விஷயங்களை கேள்வி கேட்டு அறிய தெரியாமல் இந்த 234 மாட்டிக்கிட்டு இருக்குங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப விவரமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க. இனிமேல் அரசு ஊழியர்கள் அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அரசு ஊழியர்கள் அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. அரசு மருத்துவமனையில் தான் பார்த்து கொள்ள வேண்டும்னா பழைய காலகட்டம் இல்லை. இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகச்சிறந்த அரசு மருத்துவம் என்பது தமிழகத்தில் தான் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா என்றைக்கு GH ராஜீவ்காந்தி மருத்துவமனை என்ற பெயரில் உன்னதமான மருத்துவமனையை கட்டினார்களோ அன்றைக்கே எல்லாமே மாறுதல் அடைஞ்சிருச்சு. அதை அப்படியே திமுக ஃபாலோ பண்றாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்து பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, பழைய ராஜாஜி தோட்டம், GH ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ராயப்பேட்டை மருத்துவமனை, இதெல்லாம் உள்ள போய் பாருங்க. தனியார் மருத்துவமனை கூட இந்த அளவிற்கு வசதிகள் கிடையாது. உலகின் நவீன வசதிகள் அனைத்தும் இருக்கின்றன. அதுபோக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்டத்திற்கான பெரிய அரசு மருத்துவமனைகள், அது போக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கு. 10க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. அது போக மதுரை, கோவை போன்ற மாநகராட்சிகளில் மாநகராட்சி மருத்துவமனை, நகராட்சிகளில் நகராட்சிகளுக்கான மருத்துவமனை எல்லாமே இருக்கு. இதுல அரசு ஊழியர்கள் இதுல தான் அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும்னா அப்பதான் ஒழுங்கா பண்ணுவாங்களாம். இவர் வந்தவன ஆட்சிக்கு வந்தவொடனே அரசு மருத்துவமனை ரொம்ப கெட்டிக்காரத்தனமா பண்ணுவாராம். அரசு ஊழியர்கள் இங்கே தான் பண்ணணும், மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். தனியார் மருத்துவமனைகளை எல்லாம் இழுத்து மூடணும். தனியார் டாக்டர்கள் எல்லாரும் எதையாவது குடிச்சிட்டு சாக வேண்டியதை. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு டாக்டர் ஆகியிருக்காங்க. சரி, தனியார் மருத்துவமனைகளை எல்லாம் மூடினால் என்ன ஆகும்? மெடிக்கல் ஷாப்புகள் எல்லாம் மூடிட வேண்டியதா? மெடிக்கல் ஷாப்ல யாருக்கும் வேலை இருக்காது. அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு சப்ளை செய்கிற மருந்து பொருட்கள் தயாரிக்கிறவங்க, அந்த ஏஜென்சி எடுத்துக்கிறவங்க, இன்ஜெக்ஷன் விற்கிறவங்க, இன்ஜெக்ஷன் தயாரிக்கிற கம்பெனிகள், அதுல வேலை செய்யறவங்க, நர்ஸுகள், பல்லாயிரக்கணக்கான நர்ஸுகள்,
பல்லாயிரக்கணக்கான காம்பவுண்டர்கள், ஸ்வீப்பர்கள், இவங்க எல்லாரும் தனியார்கள் மருத்துவமனையை மூடிட்டு போனால் அவங்களுக்கெல்லாம் வேலை அண்ணன் கொடுப்பாரா? சரி, அது போக அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரசு ஊழியர்களுக்கு அரசு சம்பளத்தை அதிகமாக அள்ளி எதுக்கு கொடுக்கிறது அப்படின்னா, அவங்க இந்த சம்பளத்தை வாங்கி பெரிய அளவில் வீடு வாசல் கட்டுவாங்க. உடம்பு சரியில்லைன்னா உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு போவாங்க. ஏன்னா உடனடியாக வைத்தியம் பார்த்துடலாம். நேரத்துக்கு ஆஃபீஸ் போகணும். ஏன்னா அரசு மருத்துவமனையில் கூட்டம் இருக்கும், காத்திருக்கணும், லீவு போடணும். ஆகவே உடனடியாக மருத்துவம் பார்த்துக்கலாம். தனியார் மருத்துவமனைகளுக்கு போய் மருத்துவம் பார்த்துக்குருவாங்க. அப்போ அவங்க செலவழிக்கிறாங்க. தங்களுக்கு கிடைக்கின்ற அதிகப்படியான பணத்தை மருத்துவமனைகள் அங்கே இங்கே இதுக்கெல்லாம் செலவழிக்கிறாங்க. பொருளாதாரம் என்பது பல இடத்திற்கும் சென்று வருகிறது, சுற்றி வருகிறது. இதுதான் பொருளாதாரம் அறிந்தவர்கள் சொல்லக்கூடியது, தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆக ஒரு அரசு ஊழியர்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குதுன்னா அவங்க தனியாரில் போய் பார்க்கறதுக்காகத்தான். அப்போ தான் தனியார் துறை வளரும். அரசே எல்லாத்தையும் பண்ண முடியும். தனியார் துறை வளர்ந்தால்தான் வேலை வாய்ப்புகள் பெருகும், உற்பத்தி பெருகும், தொழிற்சாலைகள் வரும், நிறைய வரும். ஆக வேலை வாய்ப்பு திண்டாட்டம், வேலையின்மை பிரச்சனை எல்லாம் குறையும். இதற்குத்தான் அரசு தனியார் மையத்தை ஊக்கப்படுத்துகிறது. அரசு ஊழியர்களுக்கு அதிகமான சம்பளத்தை கொடுக்குறாங்க, அவங்க வெளியில போய் பார்த்துக்குருவாங்க. இதையும் இவர் நறுக்கிவிட்டாருன்னா அப்புறம் தனியார் துறை எல்லாரையும் இழுத்து மூட வேண்டியது. சரி, இவர் 50 டாக்டர்கள், தனியார் டாக்டர், அவங்க எல்லாருமே அரசு டாக்டர்களா? தனியார் டாக்டர்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காரு. தனியார் டாக்டர்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காரு, தனியாக பிராக்டிஸ் செய்கின்ற டாக்டர்களுக்கு. அவர்களுடைய பதில் என்ன? அரசு ஊழியர்கள் தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால் இந்த 50 டாக்டர்களுடைய நிலை என்ன? அவன்கிட்ட எல்லாம் வாங்கினீங்கல்ல, நிதி வாங்கினீங்கல்ல, இதுதான் திருப்பி செய்கிறதா? அவன் இழுத்து மூடிட்டு எங்கே போறது? மருத்துவமனை இழுத்து மூடிவிட்டு. அது போக இன்னொரு மருத்துவ விஷயம் அவர் சொல்றாரு. ஒவ்வொரு 120 கிலோமீட்டருக்கும் 115 கிலோமீட்டருக்கும் ஒரு மருத்துவமனையை அன்னை ரோட்டு மேல உருவாக்கிடுவாரா? ரோட்டு மேல நீ உருவாக்குறது இருக்கட்டும், ஒரு வட்டாரம் என்பது என்ன தெரியுமா? முதல்ல யூனியன் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறங்க. ஒரு சர்க்கிள், ஒரு யூனியன் என்பது 20 கிலோமீட்டர் சுற்றளவு தான் ஒரு யூனியன். ஒரு யூனியன் என்பது 20 கிலோமீட்டர் சுற்றளவு. அந்த சுற்றளவுக்குள்ள ஒரு அரசு மருத்துவமனை இருக்கு, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். இதெல்லாம் காமராஜர் பீரியட்ல செஞ்சாச்சு. அப்ப நீ காமராஜரையும் குறை சொல்றியா? எம்பாட்டன், பெரும்பாட்டன், முப்பாட்டன், கருப்பு பாட்டன்கிற. ஆக ஒவ்வொரு ஒன்றியம் என்பது 20 மைல் சுற்றளவு உள்ளது. 20 மைல் சுற்றளவுக்குள்ள ஒரு அரசு மருத்துவமனை இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, படுக்கை வசதிகளோடு, டெலிவரி பண்ற வசதிகளோடு இருக்கு, பிரசவம் பார்க்கிற வசதிகளோடு இருக்கு. அதன் பிறகு அந்த ஒன்றியத்துக்குள்ளே இன்னும் 4, 5, 6 கிராமங்களுக்கு ஒரு செவிலியர் உள்ள உடனடி மருத்துவம் பார்க்குறவங்க அங்கே இருக்கிறாங்க. ஒரு சிறிய ரூம் கட்டி அங்கே இருக்கிறாங்க, அங்கே பார்த்துக்கிறாங்க. அவசரம் முதலுதவி அதெல்லாம் செய்யறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. எல்லா மருத்துவமனைகளையும் நாய்க்கடி, பாம்பு கடி மருந்து எப்பொழுதும் கைவசம் இருக்கிறது. இல்லைன்னா கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. அதன் பிறகு இல்லந்தேடி மருத்துவம். அங்கே இருக்கிற தொகுப்பூதியத்தில் வேலை பார்க்குறவங்க அவங்கெல்லாம் இல்லம் தேடி மருத்துவம் என்ற பெயரில் ஒவ்வொரு வீடு வீடாக போய் சுகர் பேஷண்ட்டு இவங்களுக்கெல்லாம் மாத்திரை மருந்துகளை பார்த்து, ப்ரெஷர் இருந்தால் அதை செக் பண்ணிட்டு, அதெல்லாம் பார்த்துட்டு, சுகர் செக் பண்ணிட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்களுடைய சேவையை செஞ்சுட்டு வர்றாங்க. இல்லாட்டினா அவங்கள மருத்துவமனை கூட்டிகிட்டு போகிறதுனா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த கிராம பகுதிகளில் ஆம்புலன்ஸ் வருது. மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக, மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொள்வதற்காக, இலவசமாக செய்து கொள்வதற்காக ஒரு ஆம்புலன்ஸில் வர்றாங்க. அவங்க டாக்டர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, ஒவ்வொரு ஊராக போகிறாங்க. இவ்வளவு இருக்கையில் இவர் இதையெல்லாம் ஒழிச்சு கட்டுக்கிட்டு 115 கிலோமீட்டருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இவருடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடித்ததா? ஆக இவருடைய இது இன்னும் இருக்கு நிறைய. ஒரு 300 விஷயமோ ஏதோ சொல்லியிருக்காரு. அதுல ஒரு சாம்பிள் தான் எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ணன் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய ஆராய்ச்சி சாலையில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆராய்ச்சி செய்யட்டும். தேர்தல் முடிகிற வரைக்கும் நீங்க ஆராய்ச்சி சாலைக்குள்ளே இருங்க. ஆராய்ச்சி செய்து அரிய கண்டுபிடிப்புகளை அண்ணன் வெளியே சொல்லுவார் என்றுதான் நாம் எண்ணுகிறோம். இந்த மருத்துவத்துறையை இவர் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழக அரசுடைய மருத்துவத்துறையை எத்தனாயிரம் கோடி அதற்கு செலவிடுகிறார்கள், எத்தனை டாக்டர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது. அரசு ஊழியர்களை இப்படி கட்டாயப்படுத்தினால், அரசு ஊழியர்களை இப்படி நீங்க அரசு ஊழியர்கள் எல்லோருமே
அரசு மருத்துவமனைகளில்தான் வைத்தியம் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் அதிகமாக சம்பளம் வாங்குகின்ற அவர்கள் செலவழிக்கவில்லை என்றால் யார் செலவழிப்பாங்க? மெடிக்கல் ஷாப்புகள் நான் முன்பே சொன்னது போல மெடிக்கல் ஷாப்புகளை இழுத்து மூட வேண்டியதுதான். டாக்டர்கள் வேலை இல்லாமல் ஓட வேண்டியதான். இந்த 50 டாக்டர் நிற்கிறான் வேட்பாளரா, இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் தனியார் நர்ஸுகள், மெடிக்கல் ஷாப்புகள், அது இது எல்லாரும் வேலை இழந்து மூடிட்டு போக வேண்டியதுதான். இவருடைய மூளையில பொங்கி வர்ற அந்த அறிவை பார்த்தீங்களா? இதெல்லாம் இவருடைய ஆராய்ச்சி சாலையில கண்டுபிடிச்சு இப்போ இன்னும் தேர்தல் முடிகிறதுக்குள்ள என்னென்ன ஆராய்ச்சிகளை வெளியிட போறாரோ தெரியவில்லை. ஆகவே சீமான் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய ஆராய்ச்சியை செய்யட்டும், நடத்தட்டும். இந்த மாட்டியிருக்கின்ற 234 எலிகளையும் தவளைகளையும் வைத்துக்கொண்டு ஆராய்ச்சியை அண்ணன் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.